சுவாமியே சரணமையப்பா. சாமி உங்கள் பேர் என்ன சாமி? பிகே தருண். பிகே தருண். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. பிகே தருண். ஓகே சாமி. என்ன சாமி இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் சபரிமலைக்கு போக ஆசையாக இருக்கு. அப்பெல்லாம் நல்லா இருக்கணும். சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சபரிமலையை பற்றி தெரியுமா? சரணமெல்லாம் சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? சாமியே சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமியே ஐயப்போ ஐயப்போ, சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமியே. சரி சாமி, உங்கள் வீட்டில் யார் யார் வராங்க, யார் யார் போகிறாங்க? அம்மா, டாடி. அவங்க கூட எப்போ நீங்கள் போக ஆசைப்படுறீங்க? நான் பெருசானோன்னே. எப்போ பெருசாவீங்க? நான் 12th படிக்கும் போது. அப்படியா? சரி, சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமி நீங்கள் சொல்லுங்கள். பிரசன்னா. சொல்லுங்கள். உங்கள் டேடி என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐயப்பன் கோயிலுக்கு போவீங்களா? ஆசை இருக்கா? சொல்லுங்கள். அங்கே பார்த்து சொல்லுங்கள். கேமரா பார்த்து சொல்லுங்கள் சாமி. அந்த கேமரா பாருங்கள். சாமியே சரணமையப்பா. ரித்தீஸ்வரன். எனக்கு ஐயப்பன்னா ரொம்ப பிடிக்கும். ஐயப்பன் அது ஐயப்பன்கிட்ட நான் நல்லா படிக்கணும் வேண்டிக்குவேன். நான் நல்லா இருக்கணும், நான் எங்கள் வீட்டில் சுத்தமாக இருக்கணும், நான் நல்லா வாழணும், என் வாழ்க்கை நான் நல்லா இருக்கணும், நான் என் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். சாமியே சரண ஐயப்பா. சாமியே சரணம் சொல்லுங்கள். சாமியே சரண ஐயப்பா. எம் அக்ஷயா. எப்படி இருக்கீங்க? கோயிலுக்கு எப்போ போவீங்க? கோயிலுக்கு போகிற ஆசையா? ஆசை. இப்படி கேமரா பார்த்து பேசுங்க. ஆசை. அடுத்த வருஷம் அப்பா கூட போவேன். வருங்களா? ஐயப்பனா பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். சாமியே சரணம் ஐயப்பா. சுவாமிகளே, நம்ம குருசாமி புவனேஸ்வரி ட்ராவல்ஸ், நம்ம குருசாமி நம்ம ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக நம்ம இவங்க குரூப்பில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப வாழ்க்கையில் அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சி இந்த கோயிலில் நாங்கள் எங்கள் குருசாமி கூட அவங்க கூட இந்த வருஷம் எங்கள் அப்பா போனார். எங்கள் அப்பாவுக்கு பதில் நான் போகிறேன், எனக்கு பதில் என்னுடைய சன் போகிறாரு. என் சன்னுக்கு அப்புறம் என்னுடைய பேரன்கள்லாம் அவர் கூட தான் போகணும். அவருடைய உடல் ஆரோக்கியமாக என்றென்றும் நல்லா ஒரு தடகாத்திரமாக இருந்து எங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகணுன்னு எங்களுக்கு விருப்பம். சபரிமலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருக்குது, சிறப்பாக செஞ்சுக்கிட்டுருக்குறோம். வேறு என்ன சாமி வேணுங்கிறது கிடச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும். அன்னதானம்னு சொல்கிறாங்களே சாமி, எப்படி சாமி அது எப்படி பண்ணணும் முறை? மக்களுங்களுக்கு சில சாமிங்களுக்கு தெரியாது, புரியாது. அன்னதானம் அதை பற்றி சில வார்த்தை இல்லை. அன்னதானங்கிறது அம்சமான சமாச்சாரம். அதில் சில பக்தர்கள் கூட வர பக்தர்கள் அவங்களே பொறுப்பேற்றுக்கிறாங்க. அதில் ரமேஷ் சாமிங்கிற ஒருத்தர் சிறப்பாக பண்ணுறாரு. சமையல்காரெலாம் கூட்டி ரொம்ப அருமையாக பண்ணி போடுறாரு. ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி அதெல்லாம். சொல்லுங்கள் சார். சாமி, ஒவ்வொரு வருஷமும் உங்கள் கூட நாங்கள் ஒரு 30 வருஷம் பக்கமும் உங்கள் கூட வந்துட்டோம் சாமி. ஆனால் ஒரு வருஷம் கூட உங்களை விட்டு பிரிஞ்சுட்டு வேறவங்க கூட போகணுன்ற எண்ணம் வந்ததில்லை. ஏன்னா அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரவணைப்போட அன்போட எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக எங்கள் ஒரு குடும்ப தலைவர் மாதிரி இருந்து எங்களை நீங்கள் சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது ரொம்ப பெருசு. அதே மாதிரி சாமி, யாருமே அன்னதானத்தோடு சாப்பாடு போட்டு எங்களை அன்னதானத்தை பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க யாருமே இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி அதனால் நீங்கள் மேலும் 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 எங்களை மாதிரி ஒரு பக்தர்களை நீங்கள் கூட்டி வழிநடத்தி உங்களுடைய ஆயுள் காலம் இருக்கிற வரைக்கும் இந்த ஹரிஹர சுதனுக்காக நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும்
இந்த ஐயப்பனுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் வாயால் மக்களுக்கு 4 பேர் கேட்டால் அதனுடைய சிறப்பாக இருக்குமே அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு இது சாமி. ஐயப்பனுடைய அருளில், கடவுளுடைய அருளில் நம்ம செய்கிற காரியம் சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி செய்கிறோம். சிறப்பாக இருக்குது. வர்றவங்க பக்தர்களும் உண்மையான பக்தர்களாக வராங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வேஷம் போட்டு வரதில்லை, யாருமே வேஷம் போட்டு வரதில்லை. உண்மையான பக்தர்கள், கடவுள் மேலே, ஐயப்பன் மேலே உண்மையான பக்தர்கள் வராங்க. சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. மேலும் நடக்கும். இப்போ எனக்கு அப்புறம் என் பையன் வந்துட்டான். பையன் வந்து இப்போ சிறப்பாக செய்கிற அளவு வந்துட்டான். பையனும் சிறப்பாக செய்வோம். உங்களையெல்லாம் இப்போ நமக்கு அப்புறம் பையன் கூட்டிகிட்டு போவோம். உங்கள் பையனை எங்கள் பையன் கூட்டிகிட்டு போவோம். இதுதான் நடக்க போகுது. சாமி ரொம்ப நன்றி சாமி. சாமி கன்னிசாமியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. சாமி கன்னிசாமிங்கெல்லாம், கன்னிசாமி நடந்த காலம்லாம் போயிடுச்சு கடவுளை. இப்போ கன்னிசாமிங்க தான் குருசாமிங்க. இப்போ கன்னிசாமி யாருமே நடக்கிறது இல்லை சாமி. முதல் வர்றவங்க 18 வருஷம் முடிஞ்சால் திருப்பி முதல் வர்றப்ப கன்னிசாமிகள் நீங்கள் சொல்லுவீங்க. அதை நாங்கள் கேட்டுப்போம் உங்களுடைய படியில். நாங்கள் புதுசாக வரக்கூடிய கன்னிசாமிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சாமி? என்ன இப்போ சாமி, நீங்கள் கன்னிசாமியாக இருந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் ஒரு காலம். இப்போ எந்த இதுவுமே விவரம் ஐயப்பன் கோயிலுக்கு போகணுங்க ஒன்று மட்டும்தான் தெரியுதே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஐதீகம் முறையெல்லாம் யாருக்குமே தெரியுதில்லை, எல்லாம் மறந்துடுச்சு. கன்னிசாமிங்கன்னா ரொம்ப பயபக்தியாக இருக்கணும். சாமி சரணம் சொல்லணும். ஒரு சாமியை பார்த்தா சாமி சரணம் சொல்லணும். அதெல்லாம் இப்போ நடக்கிறதில்ல. எல்லாம் கோயிலுக்கு போகிறோம், அவங்க வேண்டுதல் நிறைவேறது நடக்குது. கூட்டம் போகுது, அவ்வளோ இதுதான் நடக்குது. நன்றி சாமி. சுவாமியே சரணம் ஐயப்பா. சர்க்குருநாதரே, குரு சுவாமிகளே, அச்சன் கோயில் அரசே, ஆரியங்கா வையனே, குளத்து பிள்ளை பாலனே, பந்தள பாலனே, எரிமேலி சாஸ்தாவே, ஏழைக்கிறம் இயேசனே, உமையால் மைந்தனே, 1-18 படிக்க அதிபதியே, சுவாமியே சரணம் ஐயப்பா. குரு சுவாமிகளே சரணம். போயிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4 வருஷமாக உடல்நிலை காரணமாக போக முடியல. ஐயன் திருவடியை பாட முடியல. அதனால் இங்கேருந்தே இருமுடி கட்டி ஐயப்பனை அனுப்பிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கும் உங்கள் மனசுக்குள்ளார ஐயப்பன் குடியிருக்காரு. என்றைக்குமே நீங்கள் வரலனாலும் அந்த ஐயப்பனுடைய அருள், நாங்கள் உங்களை ஐயப்பனாக நினச்சி நாங்கள் உங்களுடைய அருள்வாக்கு, உங்களுடைய பாதம் தொட்டு நாங்கள் வணங்கி எங்களுக்கு இருமுடி கட்டி நீங்கள் அனுப்புறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி. நாங்களும் அதை நினச்சி தான் இருமுடி கட்டி அனுப்புகிறோம். எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு சுகசேமமாக வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அனுப்பிடுறோம் சாமி. ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சர்க்குருநாதரே சரணமையப்பா. ஓம் கன்னிமலை உனது பகவானே சரணமையப்பா. உங்கள் பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது சாமி. நேற்று நீங்கள் அன்னதானம் பண்ணி கன்னி பூஜை வச்சிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் பேர், உங்களோட இது கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. என் பேர் விக்னேஷ். நேற்று வந்து எல்லா சாமிங்களுக்கும் வந்து அன்னதானமாக போகணும் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. நேற்று வந்து நல்லபடியாக சீரும் சிறப்பமாக ஐயப்பனோட அருளால் நல்லபடியாக வந்து எல்லாருக்குமே வந்து அன்னதானம் செய்யப்பட்டது. எல்லா சாமிங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது எங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாமி. வருஷம் போவோம். இது வந்து எங்களுக்கு 3வது வருஷம். இது வந்து நல்லா சீரும் சிறப்பமாக எப்பயுமே வந்து எல்லா வருஷமே நல்லபடியாகவே செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா சாமியை பார்க்குறதுக்கு நான் நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம் சாமி. மிக்க ரொம்ப சந்தோஷம். சாமியே சரணம். வாங்க சாமி. இப்போ தான் சாமி ஃபஸ்ட்டு வருஷமாக வரோம். அவங்க 2 பேரும் கன்னிசாமி. நீங்கள் கன்னிசாமிங்களா? 3 பேருமே கன்னிசாமி சாமி. நான் ரொம்ப வருஷமாக வரேங்க. ஆனால் இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு வருஷம் இப்போ தான் வரோம். ஆனால் இதுவரையும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே எப்படிங்கிறது தான் தெரியாது. இதுவரையும் நல்லா இருக்குது, எந்த தொல்லையும் இல்லை, கரெக்டாக இருக்குது. சுவாமியே சரணமையப்பா.
நம்ம குருசாமி நம்ம சபரிமலையை பற்றி சில விஷயங்களை வந்து அவர் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சாமி உங்கள் பேர்? சாமி, என்னுடைய பேர் உன்னிகிருஷ்ணன் வச்சுங்களா. நான் ஒரு 32 வருஷமாக சபரிமலைக்கு போயிட்டுருக்கிறேன். நம்ம குருசாமியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் தனியாக ஆரம்பித்து அப்புறம் நம்ம குரூப்புன்னு சொல்லி சபரிமலை சபரிகிரிவாசன் யாத்திரை குழுன்னு சொல்லி நாங்கள் வருஷம் சபரிமலைக்கு போயிட்டுருக்கோம். சாமி, உங்கள் குருநாதருடைய பேர் சொல்ல முடியுமா? சாமி சொல்கிறேன் சாமி. எங்கள் குருநாதர் பேர் சிவானந்த குருசாமி. அவர் கூட இருந்து நாங்கள் அப்படியே அன்னைக்கு வரையும் இன்னைக்கு வரையும் அவர் என்ன பண்ணாரோ அது வரையும் பின்பற்றி வந்துட்டுருக்கோம். இந்த கன்னிசாமிங்களை பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்து? கன்னிசாமிகளை பொதுவாகவே எல்லா சாமியை பற்றி என்னுடைய ஒரு கருத்து இருக்குது. சொல்லுங்கள் சார். சபரிமலைன்னா குருசாமி துணையோடு தான் சபரிமலைக்கு போகணும். இன்றைக்கி மாலை போடுறாங்க, 4 நாள் விரதம் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சாமியை கூப்பிட்டு இரும்பி கட்டிட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பழைய குருசாமியை தொலைவி கண்டுபிடிச்சி அவர் பாதம் அணிஞ்சு அவர் துணையோடு போகணும். பாட்டிலேயே இருக்குது வச்சுங்களா, குருசாமி துணை கொண்டு அப்படின்னு தான் போகணும். அந்த மாதிரி எல்லா சாமிகளும் போகணும்னு என்னுடைய வேண்டுதல். ரொம்ப சந்தோஷம். இந்த அன்னதானம்னு சொல்கிறாங்கல்ல சாமி, சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே அன்னதானம் பண்ணணுங்கிறாங்க. வசதியே இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் சாமி? வசதி இருக்கிறவங்க பண்ணுறாங்க, வசதி இல்லாதவங்க என்ன பண்ண போகிறாங்க? அதை பற்றி ஒரு சின்ன கருத்து சொல்லுங்கள் சாமி. வசதி இல்லாதவங்க கண்டிப்பாலுமே அன்னதானத்தில் போய் கலந்துக்கணும். அவங்களால இந்த வருஷம் செய்ய முடியல அப்படின்னா அந்த ஐயப்பன் அருளால் அடுத்த வருஷம் செய்யறதுக்கு ஐயப்பன் அருள் கொடுக்கும். சாமி, அவங்களுக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கே வழி இல்லாத இருக்கிறவங்க அடுத்த வருஷம் எப்படி சாமி போய் செய்வாங்க? பஸ்ஸுக்கு போகிறதுக்கு வழி இல்லைன்னா ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணால் ஏதோ ஒரு பக்கம் கொண்டு போய், அதாவது எதையுமே நாம் வந்து நம்ம போகிறேன்னு நினச்சாலே ஆகாது. அவர் நினச்சா மட்டும்தான். அவன் அருள் இன்றி அவன் பாதம் பணிவேன். ஐயப்பன் அங்கே நினைக்கணும், உன்னிசாமி வரணும், நம்ம குருசாமி வரணும்னு ஐயப்பன் நினச்சா மட்டும்தான் அவங்களால மாலை போட முடியும். அதனால் ஐயப்பனை வேண்டுங்க. ஐயப்பங்க எப்படியோ கூப்பிட்டு போயிடுவார். நன்றி சாமி. இந்த அன்னதானங்கிறத பற்றிக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க, கன்னிசாமிக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க. இந்த 18ஆம் படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு பாடல்களோட ஒரு நல்ல பாட்டோட எனக்கு அந்த அருளை வந்து சொல்லுங்கள் சாமி. நம்ம சாமிங்க எல்லாருமே கேட்கட்டும். சாமி, ஒவ்வொரு 18ஆம் படின்றது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சத்தியமான விஷயம் சாமி. அந்த ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஒரு படி மிதிக்கும் போது ஒரு விஷயம் இருக்குது. இது விளக்கம் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும் சாமி. ஒரு படிக்கு சுருக்கமாக ஒரு படிக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாங்க வச்சுங்களா. ஒரு படிக்கு ஒரு தெய்வம் இருக்காங்க. விநாயகரில் ஆரம்பித்து நவகிரக வரியுமே ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இந்த படியை மிதிச்சுட்டு வந்தால் போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு படி முன்னேறுவாங்க. ஒரு படி இந்த வருஷம் படி கன்னிசாமி போகுதுன்னா அந்த சாமி போக போக வச்சுக்க 18 படி போகிறதுக்குள்ள அந்த சாமியோட வாழ்க்கையில் அடையக்கூடிய விஷயத்தை அடைஞ்சிடுவாங்க உண்மையான பக்தியோட. சாமி, ஒரு இருமுடி கட்டுறதுனுடைய இப்போ நெய் கொண்டு போகிறாங்க, இருமுடி நெய் வற்றி நீங்கள் பூஜை பண்ணி எங்களுக்கு வழி அனுப்புகிறீங்க. ஒரு இருமுடி கட்டுறதுனுடைய இப்போ வர முடியாதவங்க ஒரு நெய்க்காய் கொடுக்குறாங்க. அதை வந்து முறையாக வந்து அது எப்படி சாமி செஞ்சு அவங்க எப்படி விரதம் இருந்து அதை எப்படி சாமி கொண்டு போய் ஐயப்பனுக்கு சேர்த்துவாங்க? சபரிமலைக்கு போகிறவங்க குறைஞ்சது 48 நாள் விரதம் இருக்கணும். இன்றைக்கி காலகட்டத்தில் அவ்வளோ நாள் முடியலைன்ற சூழ்நிலையில் ஒரு அரை மண்டலம் இருக்கலாம், 24 நாள். அதையும் விட்டு ஒரு 1/4 மண்டலம் இருக்கலாம். இன்றைக்கி நான் சபரிமலைக்கு என்னால் போக முடியல, அடுத்த வருஷம் நான் போகணும் அப்படின்னு நெய் தேங்காய் வேண்டிக்கிறாங்க. வேறு ஏதாவது காரணத்துக்காக வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒரு 3 நாள் விரதம் இருக்கணும். 3 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகக்கூடிய அந்த ஐயப்ப சாமிகிட்ட அந்த நெய் தேங்காய் கொடுத்து பிரார்த்தனை பண்ணி அந்த நெய் தேங்காயை அங்கே கொண்டு சேர்த்தலாம். அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை கண்டிப்பாலுமே நடக்கும். ஐயப்பனுடைய அருளை பற்றி ஏதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு நேச்சுரலாக நடந்ததை ஒரு உண்மை சம்பவம் மாதிரி ஏதாவது உங்களுக்கு மனசுக்குள்ளாரப்பட்டால் அது உங்களுக்கு நினைவுகள் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள் சாமி. நினைவுகள் இருக்குன்னா நாங்கள் பெருவழி போகும்போது சாமி, நாங்கள் இங்கேருந்து பெருவழி போயிட்டு ட்ரெயினில் போகிறோம். பெருவழி போகிறோம், என் கூட வந்த சாமி யாரையுமே காணோம். இன்றைக்கெலாம் வந்து எல்லாமே இருக்குது, அன்றைக்கெலாம் எதுவுமே இல்லை. எந்த சாமியாக ஒரு துணையோடு தான் போகணும். எதுவுமே இல்லை, எங்ககிட்ட பர்ஸ் இல்லை, பணம் இல்லை. எப்படி நாங்கள் வந்து திரும்பி வருவோன்ற சூழ்நிலை கூட இல்லை. ஐயப்பன்ட்ட அங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணோம். ஐயப்பா எங்கள் கூட வந்தவங்களை காணோம், கண்ணில் காட்டுன்னு நாங்கள் கும்பிட்டுக்கிட்டோம். அன்றைக்கி ஐயப்பா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் கூட வந்த சாமிகளை கண்ணில் காட்டினாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விஷயம் கண்ணில் காட்டுவார். அவங்களுடைய மனசில் இருக்க உண்மையான பக்திகள் தெரியும். வணக்கம் உன்னிகிருஷ்ணன் சாமி. அழகான விரிவான அருமையான ஐயப்பனை பற்றி சில வரலாறுகள் சொன்னீங்க. உண்மை வாழ்த்துக்கள். இந்த குரூப்பில்
ரொம்ப சிறப்பாக வந்து இந்த குரூப்பை வந்து நீங்கள் வழிநடத்தி அனுப்புகிறீங்க. அதுக்கு மிக்க நன்றி. சுவாமியே சரணம் ஐயப்பா. வந்து 28 வருஷம் போயிட்டு வந்துட்டேன் சாமி. இந்த 28 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு என்னுடைய நண்பர், என்னுடைய வின்சென்ட் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் சாமி. எனக்கு வந்து நெருங்கிய உறவு அப்படின்னா ஒரு அண்ணனா, ஒரு தகப்பனா, ஒரு தந்தையா, எல்லாமே எனக்கு அவர் இருக்கிறவர். அவருடைய சன்னுக்கு ராஜின்னு சொல்லிட்டு அந்த தம்பி துபாயில் இருக்கார். அவருக்கு வந்து ரொம்ப வருஷம் கல்யாணமாகி ஒரு 5-6 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆகையால் எனக்கு வந்து அவன் அந்த வேண்டிக்கிட்டு நெய்க்காய் வந்து 3 வருஷம் என்கிட்ட தான் நெய்க்காய் கொடுத்தாங்க சாமி. ஒவ்வொரு வருஷமும் அவங்க நெய்க்காய் எடுக்கிறப்ப அந்த 18 நாள் நான் எத்தனை நாள் மாலை போட்டு இருக்கிறேனோ அந்த 18 நாள் மாலை போட்டு நான் இருந்து, அவங்களும் விரதம் இருந்து, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அந்த குழந்தைங்க வரைக்கும் இருந்து, இன்றைக்கி மணிகண்டன் பிறந்திருக்கிறாரு. அவங்களுக்கு மிக சிறப்பாக அந்த பையனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அது வந்து ஐயப்பனுடைய அருள் தான் சாமி. அதை எல்லாருக்கூடையும் போகிற ஒரு மன நிம்மதியை விட இந்த குரூப்பில் ஐயப்பன் கோயிலுக்கு, சாஸ்தா கோயிலுக்கு நாங்கள் போகணும்னு நினைக்கிறப்ப ஆசி ட்ராவல்ஸ் அண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வச்சுருக்காங்க சாமி. ஆனால் அதுக்கு முன்னே ஆறுமுகசாமின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுடைய குருசாமிங்க. அவருடைய வழிபாட்டின் பெயரில் அவருக்கு கூட தவிர நான் இது வரைக்கும் எனக்கு போனால் அந்த ஒரு மன நிம்மதி எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த ஒரு சின்ன ஒரு நிஜமான நடந்த ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு சில சம்பவத்தை உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இது உண்மை. சுவாமியே சரணம் ஐயப்பா. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிற வேண்டுதல் எல்லாமே ஐயப்பனுடைய வேண்டுதல் பலிக்குது. அதை நம்ம போகக்கூடிய ஆட்கள், இருக்கக்கூடிய விரதங்கள், நம்ம போய் ஒழுக்கமாக போய் தரிசனம் முடிச்சு வந்து வீட்டில் நெய்க்காய் உடைக்கிற வரைக்கும் அந்த ஆண்டவனுடைய அருள், உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் வந்து நமக்கு சேர்க்க வேண்டியதை அனைத்தும் சேர்க்குவார் சாமி. சுவாமியே சரணம் ஐயப்பா. என்னுடைய நண்பர் ராஜு சாமின்னு இருக்கார். அவர் எங்கள் கூட தான் சாமி 15 வருஷமாக எங்கள் கூட நாங்களாம் ஒட்டுக்காக தான் வரோம். அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் சாமி. சுவாமியே சரணம் ஐயா. சுவாமியே சரணம். நான் அந்த ஆறுமுகசாமி குரூப்பில் தான் போகணுன்னு ஆசைப்பட்றோம். வருஷம் அவர் கூட போயிருந்தால் மன திருப்தியாக இருக்கும், நினச்சது நடக்கும். அதனால் அவர் கூட நாங்கள் போயிட்டுருக்கோம். சுவாமியே சரணம் ஐயா. சுவாமியே சரணம் ஐயா.
சுவாமியே சுதனே சுதனே 18ஆம் படியே பொன்ன சுவாமியே 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 பின்னாடி பைக் சேலரியா இல்லை எதுவுமே பேசல போனா அவ்வளோதான் வேலை நடக்குது நான் ஒரு நாளைக்கே கடை வரலாம்
ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் கட்டு கட்டு இருமுடி கட்டு யாரை காண சாமியை கண்டால் சாமியே ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பகவான் சரணம் அபிஷேகம் பாலாபிஷேகம் அபிஷேகம் கற்பூர தீபம் சாமியே ஐயப்போ பகவானே தேவனே கட்டு 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 யாரை காண சாமியை கண்டால் கல்லும் முள்ளும் குடியும் அபிஷேகம் பாலாபிஷேகம் சந்தனாபிஷேகம் கற்பூர தீபம் இல்லாரி வீரனே இல்லாரி வீரனே சாமியே பகவானே தேவனே ஈஸ்வரனே தெய்யாபிஷேகம் பாலாபிஷேகம் சந்தனாபிஷேகம் கற்பூர தீபம் சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் பகவான் சரணம் தேவன் சரணம் கட்டில் கட்டு இருமுடி கட்டு சாமி கல்லர் சாமியே ஐயப்போ சாமி பாகம் ஐயப்ப பாகம் பகவான் சரணம் தேவன் சரணம் கட்டில் கட்டு இருமுடி கட்டு காலை காண சாமியை கண்டால் சாமியே ஐயப்போ பகவானே சாமியே ஐயப்போ சுவாமி சரணம் பகவான் சரணம் தேவன் சரணம் பகவான் சரணம் தேவன் சரணம் கட்டுங்கட்டு சாஸ்தாவே ஏழைக்கிறம் ஈசனே மைந்தனே Yeah.
திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் பொன்னையப்பா இரண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் பொன்னையப்பா மூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் பொன்னையப்பா நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் பொன்னையப்பா ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் பொன்னையப்பா ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் பொன்னையப்பா எட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் பொன்னையப்பா
சுவாமியே சுவாமியே சுவாமி, கடந்த 50 வருடங்களாக என் தந்தையார் அவர்கள் ஐயப்ப பக்தர்களை சன்னிதானத்திற்கு அழைத்து சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பிறகு நான் 35 வருடங்களாக நான் அந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிறகு என் பையன் தற்சமயம் 8 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிறகு அவர் இந்த பணியை செய்வார். 3வது தலைமுறையாக நாங்கள் ஐயப்பன் சேவையில் ஈடுபட்டு வந்துள்ளோம். அந்த ஐயப்பன் அருளால் எங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். பக்தர்கள் இந்த வருடம் நாங்கள் புறப்படும் போது பூஜையில் சாமி தரிசனம் செய்ய வேண்டும். ஆசி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், செவ்வாப்பேட்டை, பெரியெழுத்துக்கார தெரு, சேலம் 2. நாங்கள் காசி யாத்திரை எல்லாமே வட இந்தியா எல்லா டூருமே போகிறோம். கடந்த 50 வருடங்களாக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறோம். உணவு உள்பட எல்லா விஷயங்களும் நாங்களே செஞ்சு தரோம். இப்போ வருஷம் பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத், கைலாஸ் மானசரோவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரோம். சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம் சாமி. நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்களோட குழுவை பற்றி தெரியும். நெக்ஸ்ட் இயர் இப்போ அயோத்தி ஓப்பன் பண்ணுறாங்க. ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் திறக்கிறாங்க. திறந்ததுக்கப்புறம் நாங்கள் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரு 70 பேர் போகிறோம். திருப்பி மார்ச்சில் ஒரு 60 பேர் போகிறோம். ஏப்ரலில் ஒரு 60 பேர் போகிறோம். சாமி குரூப்பாக கூட்டிகிட்டு போகிறோம். சாமியே சரணமையப்பா.